நம்மளுடைய பூமியிலிருந்து சுமார் 1.5 லட்சம் ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேலக்சி மெதுவா நம்மளுடைய மில்கி வே நோக்கி வந்துட்டு இருக்கு. ஆனா அது ஒரு சாதாரணமான ஒரு சேட்டலைட் கேலக்சி. பட் இருந்தாலுமே அது வரும்போது நம்மளுடைய கேலக்சியோடைய நட்சத்திரங்களை கொஞ்சம் மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டார்க் மேட்டர் கண்டிப்பா மாறலாம், கேலக்சியோடைய வடிவங்கள் கண்டிப்பா மாறலாம். தென் இன்னும் பயங்கரமான விஷயம் என்னன்னா, இந்த கேலக்சி முன்னாடியே ஒரு முறை நம்மளுடைய மில்கி வேக்குள்ள நுழைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுடைய கேலக்சியோடைய தற்போதைய ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மாறுறதுக்கான காரணம் அதுவாக கூட இருக்கலாம். பட் புதிய ரிசர்ச் அதுக்கு எதிராக நிற்குது. அது நட்சத்திரத்தை பார்க்கல, கிராவிட்டியை பார்க்கல, அது கண்ணுக்கு தெரியாத ஒரு இன்விசிபிள் கேஸை பார்க்குது. கண்ணுக்கு தெரியாத ஒரு கிகனெட்டிக் பிளாஸ்மா ஓஷன் ஒரு கேலக்சியோடைய உண்மையான ஹிஸ்டரியை ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம அந்த வினோதமான கேலக்சியை பார்ப்போம். இது சொல்ல ஆரம்பித்தோடனே நீங்கள் அது ஆண்ட்ரோமேடா கேலக்சின்னு சொல்லுவீங்க. பட் ஆண்ட்ரோமேடா கேலக்சி நம்ம கேலக்சியோட மோதுறதுக்கு முன்னாடியே இன்னொரு கேலக்சி மோதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன ஏதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். இது Zenith of Sense. நம்மளுடைய கண்களுக்கு தெரியக்கூடியது நட்சத்திரம் மட்டும்தான். பட் அது மட்டும்தான் யூனிவர்ஸ் நம்ம நினைக்க கூடாது. கண்களுக்கு தெரியாத ஸ்ட்ரக்சர் தான் கேலக்சியை கண்ட்ரோல் பண்ணுது. கண்ணுக்கு தெரியாத கேஸ் ஹாலோஸ், பிளாஸ்மா ஓஷன்ஸ், கிராவிட்டி ரிவர்ஸ், இது எல்லாமே சேர்த்து தான் கேலக்சியோடைய உயிரோட்டமாக இருக்கு. இந்த கண்ணுக்கு தெரியாத ஸ்ட்ரக்சருக்குள்ள தான் இன்னைக்கு ஆஸ்ட்ரோபிசிக்ஸோடைய மிகப்பெரிய மிஸ்ட்ரிகளை ஒன்று இந்த கேலக்சி பற்றின ஒரு புதிய ஆன்சரை மறைச்சிருக்கு. லார்ஜ் மேக்லனிக் கிளவுட், அதாவது நம்ம எல்எம்சின்னு சொல்லுவோம். இது ஒரு டுவார்ஃப் இர்ரெகுலர் கேலக்சி. ஆனால் டுவார்ஃப் அப்படின்னாலே நம்ம அதை சின்னதாக தான் நினைப்போம். பட் இதில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. இதோடைய டோட்டல் டயாமீட்டர் சுமார் 14,000 ஒளியாண்டுகள். இதோடைய மாஸ், அதோடைய விசிபிள் மேட்டர் மட்டுமே பார்த்தோம்னா கம்மியாக தான் இருக்கும். பட் டார்க் மேட்டரை சேர்த்து பார்த்தா இதோடைய மாடல் 250 பில்லியன் சூரியனுடைய மேஸுக்கு சமமாக இருக்கலாம். அதாவது மில்கி வேவுடைய மேஸோடைய சிக்னிஃபிகன்ட் ஃப்ராக்ஷன். ஒரு சேட்டலைட் கேலக்சி இது ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கு. இதுதான் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. காரணம், ஒரு மேசிவ் சேட்டலைட் கேலக்சி அதோடைய மையத்தில் இருக்கக்கூடிய கேலக்சியை அதோடைய கிராவிட்டியவே மாற்றுற அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்துச்சு. அதாவது எல்எம்சி நம்ம மில்கி வே கேலக்சியோடைய ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் மாற்ற ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் இந்த ஸ்டோரியுடைய ஆரம்பம் இன்னும் மிகப்பெரிய இடத்துல இருந்து இருக்கு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சவுதர்ன் ஹெமிஸ்பியர்ல வாழ்ந்த மனிதர்கள் இரவு நேரத்தில் அவங்க வானத்தில் பார்க்கும்போது 2 மங்கலான கிளவுட் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்துருக்காங்க. அது ஸ்டார்ஸ் மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக தெரியாது. அது ஒரு மெல்லிய மங்கலான ஒரு ஆப்ஜெக்டாக தெரிஞ்சிருக்கு. அதுதான் காலப்போக்கில் மேக்னெட்டிக் கிளவுடுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த கேலக்சியை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பார்த்துருக்கிறதுக்கான கதைகள் நமக்கு இருக்கு. இப்போ மாடர்ன் டெலஸ்கோப் அதை முழுமையாக கேலக்சின்னு ரிவீல் பண்ணியிருக்கு. இதில் டெரண்டோலா நெபுலா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நெபுலா இருக்கு. இது பிரம்மாண்டமான நட்சத்திரத்தை ஃபார்ம் பண்ணக்கூடிய ரீஜியனாக இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம சூரியனோட பல மடங்கு பெருசு. சில நட்சத்திரங்கள் ஃபியூச்சர்ல சூப்பர்னோவாவை வெடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பட்டியலில் இருக்கு. அதாவது இந்த கேலக்சி இன்னும் உயிரோடவே இருக்கு, ஒரு ஆக்டிவ் காஸ்மிக் எக்கோசிஸ்டம் மாதிரி. ஆனால் இங்கே ஒரு ஷாக்கிங்கான கொஸ்டின் வருது. ஒரு கேலக்சி எப்போதுல இருந்து நம்மளுடைய கேலக்சியை, அதாவது மில்கி வே கேலக்சியை சுற்றி வருது? இந்த கேள்வி நம்ம வெறுமன ஒரு ஆப்ஜெக்டோடைய மோஷனை கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு ஈவெண்ட்டா இல்லை. எதுக்கு வரக்கூடிய ஆன்சர் மில்கி வே கேலக்சியோடைய ஹிஸ்டரியவே மாற்றலாம். பல வருடங்களா ஆஸ்ட்ரோனாமர்ஸ் நினைச்சது என்னன்னா, எல்எம்சி பல பில்லியன் ஆண்டுகளா மில்கி வேவை சுற்றி வந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேபிளான ஒரு சேட்டலைட் கேலக்சி, அதாவது நம்ம பூமிக்கு நிலவு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் காலப்போக்கில் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அதோடைய டேட்டா ஒன்று கொடுத்துச்சு. எல்எம்சியோடைய ப்ராப்பர் மோஷனை ரொம்ப அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுச்சு. ப்ராப்பர் மோஷன் அப்படின்னா வானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் ஆகுதுன்றதை நமக்கு ரொம்ப துல்லியமாக மெஷர் பண்ணுவோம். அந்த டேட்டா ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கை கொடுத்துச்சு. எல்எம்சி, அதாவது லார்ஜ் மேக்லனிக் கிளவுட், நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமாக நகருது. சில மெஷர்மெண்ட் படி அது சுமார் ஒரு செகண்டுக்கு 320 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்தில் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஸ்பீட் நார்மல் சேட்டலைட் கேலக்சிக்கு ரொம்ப அதிகம். அதனால ஒரு புதிய தியரி ஒன்று வந்துச்சு. லார்ஜ் மேக்லனிக் கிளவுட் ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதாவது அது பல கோடி வருடங்களாக மில்கி வேவை சுற்றிட்டு வரல. இப்போதான் முதன்முறையாக நம்ம மில்கி வேவோடைய கிராவிட்டிக்குள்ளே அது விழுந்துருக்கு. இந்த ஐடியா ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் கம்யூனிட்டியை இன்னும் கொஞ்சம் லிட்டரலி ஸ்பிட் பண்ணிச்சு. ஏன்னா இந்த தியரி உண்மைனா மில்கி வே கேலக்சியோடைய எவல்யூஷன், இதோடைய மாடல்ஸை நம்ம பல மாற்றங்களுக்கு உட்படாகணும். தென் இன்னும் முக்கியமாக நம்ம கேலக்சி இப்போ இருக்கக்கூடிய ஒரு நியூ இன்டராக்ஷன் ஃபேஸுக்குள்ள
நுழைஞ்சிருக்குன்னு நம்ம நம்பணும். ஒரு காஸ்மிக் ஈவெண்ட் ஆரம்பமாயிருக்கலாம், ஆனா இன்னொரு குரூப் இதை வேற மாதிரி சொல்றாங்க. அவங்க சொல்றதுனால எல்எம்சி முன்னாடியே ஒரு முறை மில்கி வே கேலக்சிக்குள்ள வந்திருக்கலாம். இப்போ இதோடைய இரண்டாவது இன்டராக்ஷன் அப்படின்றத நம்புறாங்க. இதை நம்ம செகண்ட் பாஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் விசிட்டர்ல இது ரிட்டர்னிங் கேலக்சி. இந்த ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாஸ் அப்படின்னா மில்கி வே இன்னும் டிஸ்டர்ப் ஆகல, ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. செகண்ட் பாஸ் அப்படின்னா நம்ம மில்கி வே கேலக்சி ஏற்கனவே லார்ஜ் மெகலானிக் கிளவுட்னால கொஞ்சம் மாற்றமாக்கப்பட்டிருக்கலாம். இதுதான் ஒட்டுமொத்த டிபேட்ல இருக்கிற மையம் பகுதி. ஆனா இந்த டிபேட்டை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஆஸ்ட்ரோனாமர்ஸ் என்ன யூஸ் பண்ணாங்கன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். அவங்க யூஸ் பண்ணது நட்சத்திரமோ பிளாக் ஹோலோ இல்ல, அவங்க கண்ணுக்கு தெரியாத கேஸை யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கேலக்சியை எப்படி இமேஜின் பண்ணிருக்கோம்? ஒரு கேலக்சி அப்படின்னா நம்ம யூஸ்வலா ஸ்டார்ஸ் மட்டும் தான் இமேஜின் பண்ணுவோம். ஆனா உண்மையிலேயே கேலக்சி அப்படின்றது மோஸ்ட்லி எம்டி ஸ்பேஸ். ஸ்டார்ஸ் ரொம்ப சின்ன பகுதியில் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு வெளியே நமக்கு தெரியாத பல பகுதிகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டார்க் மேட்டர் ஹாலோஸ், ஹாட் கேஸ் ஹாலோஸ், சர்க்கம் கேலக்டிக் மீடியம். இந்த ஸ்ட்ரக்சர் தான் கேலக்சியை அதை சுற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெருசாக்குது. மில்கி வேக்கு ஒரு மிகப்பெரிய கொரோனா இருக்கு. இதை கேலக்டிக் கொரோனான்னு சொல்லுவோம். இது சூப்பர் ஹீட்டட் அயனைஸ்டு கேஸ் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டிகிரிஸ்ல டெம்பரேச்சர் இருக்கும். அது ரொம்ப டிஃப்யூஸாக இருக்கும். இதனால டைரக்டாக நம்ம பார்க்க முடியாது அது. ஆனால் அது கேலக்சியோடைய கிராவிடேஷன் என்விரான்மெண்ட்டை நிர்ணயிக்குது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, எல்எம்சிக்கு ஒரு கொரோனா இருக்கு. அதாவது அது தன்னுடைய ஓன் கேஸ் ஹேலோவை கேரி பண்ணிட்டு இருக்கு. இதுதான் லேட்டர் என்ட்ரி மிஸ்ட்ரிக்கு ஒரு க்ளூவா இருக்கு. ஒரு கேலக்சி இன்னொரு கேலக்சிக்குள்ள மூவ் ஆகும்போது அது எம்டி வேக்யூம்குள்ள டிராவல் பண்றதில்ல, அது கேஸ் மீடியம்குள்ள தான் டிராவல் பண்ணும். இதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கு. ஒரு கார் ரொம்ப வேகமாக மலைக்குள்ள ஓடுது. அப்படி இருக்கும்போது காற்றும் அந்த மழை தண்ணியும் காரம் ரொம்ப வேகமாக மோதும். அதே மாதிரி தான் ஒரு கேஸ், ஒரு கேலக்சி அதில் இருக்கக்கூடிய ஹாட் கேஸ் மீடியம்குள்ள வேகமாக மூவ் ஆனுச்சுன்னா அது அவுட்டர் கேஸை கண்டிப்பாக வேற மாதிரி மாற்றும். இதுக்கு பேர் நம்ம ரேம்ப் ப்ரெஷர் ஸ்ட்ரிப்பிங்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் கேலக்சியோட எவல்யூஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு கேலக்சி ரிப்பீட்டடாக இந்த மாதிரியான ஒரு பேசேஜ் ஆச்சுன்னா, அதன் மூலியமாக கேலக்சிக்குள்ளே ட்ராவல் பண்ணுச்சுன்னா அதோடைய கேஸ் ஹேலோ கண்டிப்பாக டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுதான் ரிசர்ச்சை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சிம்பிள் கொஸ்டின், எல்எம்சி ஏற்கனவே ஒரு முறை மில்கி வேக்குள்ள வந்திருந்துச்சுன்னா அதோடைய கொரோனா எவ்வளோ இன்டெக்டாக எப்படி இருக்கும்? இந்த கேள்வி தான் ஒட்டுமொத்த டிபேட்டை ஒரு புதிய டைரக்ஷனுக்கே கொண்டு போகும். இதுக்காக சயின்டிஸ்ட் அட்வான்ஸ்டு ஹைட்ரோடைனமிக் சிமுலேஷன்ஸை உருவாக்குனாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் கிஸ்மோ. இந்த சிமுலேஷன் பிளாட்ஃபார்ம் ஆஸ்ட்ரோபிசிக்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான டூலில் ஒன்று. இதில் ரிசர்ச்சர்ஸ் கேலக்சியை விர்ச்சுவலாக யூனிவர்ஸ்குள்ளே ரீக்ரியேட் பண்ண முடியும். டார்க் மேட்டர் பார்ட்டிகல்ஸ், கேஸ் ஃப்ளோஸ், கிராவிட்டி இன்டராக்ஷன், ஆர்பிட்டல் டைனமிக்ஸ் எல்லாமே அவங்க மில்கி வே அண்ட் எல்எம்சி இன்டராக்ஷனை பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி சிமுலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சிமுலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு மாடலில் எல்எம்சி ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டராக இருக்கு. இன்னொரு மாடலில் அது செகண்ட் பாஸில் இன்னொரு விஷயத்தை கொடுத்துருக்கு. அதை தொடர்ந்து ரிசர்ச்சர்ஸ் அப்சர்வேஷனில் ஒரு குறிப்பிட்ட சிக்னேச்சர்ஸை கம்பேர் பண்ணாங்க. இதில் தான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வந்துச்சு. ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஆஸ்ட்ரோனாமியில் மோஸ்ட் பவர்ஃபுல் டெக்னிக்கில் ஒன்று. ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளிலிருந்து வரக்கூடிய லைட்டை ஸ்பிட் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணும்போது அதில் நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். கெமிக்கல் காம்போசிஷன், டெம்பரேச்சர், வெலாசிட்டி, கேஸோடைய டென்சிட்டி, இது எல்லாமே லைட் ரிவீல் பண்ணும். ரிசர்ச்சர்ஸ் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய குவைசார்ஸுடைய லைட்டை இதில் யூஸ் பண்ணாங்க. குவைசார் அப்படின்னா ரொம்ப அதீதமான வெளிச்சம் இருக்கக்கூடிய கேலக்சியோடைய மையப்பகுதி. அது காஸ்மிக் ஃபிளாஷ் லைட் மாதிரி நமக்கு செயல்படுது. இந்த லைட்டில் எல்எம்சியோடைய கொரோனா வழியாக நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது அந்த கேஸ் சில வேவ் லென்த்தை அப்சர்வ் பண்ணும். அதன் மூலியமாக சயின்டிஸ்ட் இந்த இன்விசிபிள் கொரோனாவை அதோடைய ப்ராப்பர்ட்டிஸை மெஷர் பண்ண முடியும். அவங்க அயனைஸ்டான ஹைட்ரோஜன் அண்ட் அயனைஸ்டான கார்பனோடைய சிக்னேச்சர்ஸை அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க. அதில் ஒரு எதிர்பாராத ரிசல்ட், எல்எம்சி கொரோனா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. செகண்ட் பாஸ் மாடல் ப்ரெடிக்ட் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆகலை. அதாவது இது இன்னும் ரிலேட்டிவ்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபைல் தியரிக்கு ஒரு மிகப்பெரிய சப். ஆனால் ஸ்டோரி இதோட முடியல. ஏன்னா இன்னொரு ட்விஸ்ட் வந்துச்சு. சில ரிசர்ச்சர்ஸ் சொன்னது நம்ம கேலக்சியோடைய டார்க் மேட்டர் ஹாலோவை இன்னும் நம்ம சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே இல்லை. நாமளா விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அசம்ஷன் ஒன்று பண்ணுவாங்க. அதாவது அவங்களா யோசிப்பாங்க, டார்க் மேட்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லா டைரக்ஷன்லையுமே ரஃப்லி ஒரே மாதிரி தான் இருக்கும்
இருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ரியாலிட்டி அதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஒரு அனியோஸ்ட்ரோபிக் டார்க் மேட்டர் ஹாலோ இருந்துச்சுன்னா, அதாவது டார்க் மேட்டருடைய டிஸ்ட்ரிபியூஷன் அன்ஈவனா இருக்கலாம். எல்எம்சி அதாவது லார்ஜ் மெக்லானிக் கிளவுட் ஆர்பிட் கால்குலேஷன் நம்ம நினைக்கிறத விட டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆகலாம். இதை தான் சில தியரிட்டிக்கல் ஸ்டடிஸ் சஜஸ்ட் பண்ணுச்சு. அதாவது செகண்ட் பாஸ் இன்னும் பாசிபிள். இந்த பாயிண்ட் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் கம்யூனிட்டியை இன்னும் கொஞ்சம் டிபேட் பண்ணுச்சு. இங்க ஒரு மிகப்பெரிய பிலாசபிக்கல் இஷ்யூ ஒன்று வந்திருக்கு. நம்ம கேலக்சியை அப்சர்வ் பண்ணும்போது ப்ரெசன்ட் மூமெண்ட்ல நம்ம பல விஷயங்களை பார்த்துருக்கோம். ஆனால் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் செய்ய முக்கியமான விஷயம் அதோடைய பாஸ்ட் ஹிஸ்டரியை நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது. அதாவது ஒரு கிரைம் சீன் இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி ப்ரெசன்ட் எவிடன்ஸை வச்சு நம்ம பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி அங்கே என்னென்ன மாதிரியாக நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இதனால தான் இந்த ஃபீல்ட் ரொம்ப ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது. ஒரு இன்விசிபிள் கேஸ் கிளவுட் கூட ஒரு கேலக்ஸி எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம மில்கி வே கேலக்ஸி மேலே எல்எம்சின்னு சொல்லக்கூடிய லார்ஜ் மெக்லானிக் கிளவுடைய இப்போதைய தாக்கம் நம்ம பார்க்கணும். பல வருடங்களாக விஞ்ஞானிகள் மில்கி வே பர்ஃபெக்டாக ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பைரல் கேலக்ஸி நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் கயா மிஷனுடைய டேட்டா அந்த இல்யூஷனை ஒட்டுமொத்தமாக உடைச்சது. கயா அப்படிங்கிறது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி உருவாக்கின ஒரு ரிவால்யூஷனரி ஸ்பேஸ் அப்சர்வர். அது கோடிக்கணக்கான நட்சத்திரங்களுடைய பொசிஷன், அதோடைய மோஷனை ரொம்ப ரொம்ப துல்லியமாக மெஷர் பண்ணிகிட்டே இருந்திருக்கும். அந்த டேட்டா ரிவீல் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மில்கி வே பர்ஃபெக்டான ஒரு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு டிஸ்க் இல்லை, அது கொஞ்சம் வளைஞ்சு வார்ப் ஆயிருக்கக்கூடிய ஒரு கேலக்ஸி. இந்த வார்ப்புக்கு காரணம் என்ன? பல விஞ்ஞானிகளுடைய சஸ்பெக்ட் என்னன்னா, எல்எம்சி அதோடைய கிராவிட்டி தான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். ஒரு சின்ன சேட்டலைட் கேலக்ஸி நம்ம ஒட்டுமொத்த மில்கி வே கேலக்சியுடைய டிஸ்கையே மாத்துமா? அதாவது இப்போ இருக்கக்கூடிய நம்ம கேலக்ஸி டைனமிக்கலா சேஞ்ச் ஆயிருக்கு. இது ஒரு ஸ்டாட்டிக் காஸ்மிக் ஐலாண்ட் இல்லை, இது ஒரு நம்ம கண்ணெதிர இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் சிஸ்டம். எல்எம்சி மட்டும் இல்லை, சாஜிட்டேரியஸ் ட்வார்ஃப் கேலக்ஸி கூட மில்கி வே உடைய மாற்றத்துக்கான ஒரு காரணமா இருக்கு. சில சிமுலேஷன்ஸ் சஜஸ்ட் பண்றது என்னன்னா, மில்கி வே கேலக்சியுடைய டிஸ்கில் இருக்கக்கூடிய ரிப்பிள்ஸ் அண்ட் ஸ்டெல்லர் ஸ்ட்ரீம்ஸ் சேட்டலைட் கேலக்சியுடைய இன்டராக்ஷன்ல உருவான ஒரு வடுவா இருக்கலாம். அதாவது நம்ம மில்கி வே கேலக்சியுடைய பாடியில பழைய கொல்யூஷனுடைய காயங்கள் இருக்கு. இதுதான் மாடர்ன் கேலக்டிக் ஆர்காலஜி. ஸ்டார்ஸ் ஃபாசல் மாதிரி நமக்கு யூஸ் ஆகுது. ஆர்பிட் ஆகக்கூடிய எமோஷன்ஸ் நமக்கு க்ளூ மாதிரி யூஸ் ஆகுது. கேஸுடைய ஸ்ட்ரக்சர் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒட்டுமொத்த ரிசர்ச் ஹியூமனிட்டியோடைய பெர்ஸ்பெக்டிவை மாற்றும். நம்ம யூஸ்வலாக கேலக்சியை பெர்மனண்டான ஸ்ட்ரக்சர் மாதிரி இமேஜின் பண்ணுவோம். பட் ரியாலிட்டி கேலக்சி தொடர்ந்து மாறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது கொலைட் ஆகும், மெர்ஜ் ஆகும், கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், டார்க் மேட்டர் ஹாலோ ஓவர்லாப் ஆகும். இது ஒரு எக்கோசிஸ்டம் மாதிரி. இப்போ ஒரு வினோதமான ஃபியூச்சரை பற்றி பேசணும். எல்எம்சி ஈவென்ச்சுவலி மில்கி வேவோட மெர்ஜ் ஆகும். பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் அது நாளைக்கு நடக்க போகிறதில்ல. பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகலாம், கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் அந்த ஃபியூச்சர் மெர்ஜர் நம்ம கேலக்சியோடைய ஸ்ட்ரக்சரை கண்டிப்பாக மாற்றும். இதன் காரணமாக சில நட்சத்திரங்கள் வெளியேறிப்படலாம். புதிய நட்சத்திரங்கள் உருவாக்குறதுக்கான ட்ரிகர் இங்கே கிடைக்கலாம். கேஸ் கம்ப்ரஷன் இன்க்ரீஸ் ஆகலாம். சில ரீஜியனில் சில மாற்றங்கள் நம்ம நினைக்கிறத விட இருக்கலாம். இந்த மெர்ஜர் ஃபியூச்சரில் ஆண்ட்ரோமேடா கொலிஷனுக்கு முன்னாடியே மில்கி வே உடைய ஷேப் மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுக்கு மேலே இன்னொரு மிகப்பெரிய கொலிஷன் ஃபியூச்சரில் காத்திருக்கு. அது ஆண்ட்ரோமேடாவுடைய மிகப்பெரிய கொலிஷன். சுமார் 4-5 பில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னாடி மில்கி வே இன்னொரு கொலிஷனை ஃபேஸ் பண்ணும். அது ஆண்ட்ரோமேடா கொலிஷன். இந்த ஃபியூச்சரில் கேலக்டிக் மெர்ஜருக்கு முன்னாடியே லார்ஜ் மெக்லானிக் கிளவுட் மாதிரியான சின்ன சின்ன கேலக்சிஸ் நம்மளுடைய கேலக்சியோடைய ஸ்ட்ரென்த்தை வீக்கன் பண்ணலாம், இதோடைய ஷேப்பை மாற்றலாம். ஸோ நீங்கள் வானத்தை பார்க்குற போது ரொம்ப வெளிச்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வெளிச்சத்துக்கு பின்னாடி நம்ம நினச்சி பார்க்கறத விட மிகப்பெரிய வரலாறு இருக்கும். லார்ஜ் மெக்லானிக் கிளவுட் ஒரு சாதாரணமான பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்சி இல்லை. அது நம்ம மில்கி வே உடைய ஃபியூச்சரை மாற்றக்கூடிய கிராவிட்டி வச்சிருக்கக்கூடிய ஃபோர்ஸ். கண்ணுக்கு தெரியாத டார்க் மேட்டர் ரொம்ப பெருசாக இருக்கு. நகரக்கூடிய காஸ்மிக் மெமரி இப்போ நம்ம பார்க்கறதுக்கு தயாராக இருக்கும். தென் இன்னும் ஆன்சர் கிடைக்காத பல கேலக்டிக் மிஸ்ட்ரி இருக்கு. இந்த யூனிவர்ஸில் நம்மளை விட மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர் நம்ம எண்ணாத அளவுக்கு எண்ணிக்கை இல்லாமல் இருக்கு. ஆனால் அதை புரிஞ்சுக்கிற நம்ம முயற்சி மனிதருக்கு மட்டும்தான் இருக்கு. அதுவும் சில மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ தொடர்ந்து அதை புரிஞ்சுக்கணும்னா மறக்காம நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணிக்கலாம். பாய்.